நமஸ்தே. அம்மா பகவான் சரணம். என்னோட பேர் உமா கிருஷ்ணன். நான் குஜராத் சூரத்லேருந்து பேசுகிறேன். நான் பகவான் அம்மா கிட்ட வேண்டின்னு இருந்தேன். இது மாதிரி நான் தர்மாவில் வந்துட்டு 1 வருஷம் ஆயிடுத்து. எனக்கு என்னோடய சேவா கம்மியாக இருந்தது. எனக்கு மனசில் தோணிட்டு நான் பகவான் அம்மா கிட்ட வேண்டின்ட்டேன். இந்த மாதிரி எனக்கு சேவா வேணும் வேண்டின்ட்டேன். அப்போது பகவான் நான் கேட்கவே எனக்கு சேவா கொடுத்துட்டா. மே 7ஆம் தேதி நான் இங்கேருந்து கிளம்பினேன் டிசைட் பண்ணிவிட்டு. ஃபஸ்ட்டாக நான் சென்னைக்கு போனேன். சென்னைக்கு போயிட்டு அங்கே சென்னைக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் பெரம்பூருக்கு போனேன். பெரம்பூர் கல்கி இல்லம் போனேன். அங்கே கல்கி இல்லத்தில் போனதுக்கப்புறம் ஆரோக்கிய பூஜை நடந்தது. அங்கே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு தடவை வந்து பூஜா நடந்தது. அதுலேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அன்றைக்கி பகவானோட பஜன் கீர்த்தன் அதெல்லாம் பாடின்னு இருந்தால் அங்கே நானும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அப்போது எல்லோரும் நல்லா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நானும் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கண்ணை மூடிட்டு நான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு என் கூட யாரும் டான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு நான் திடீர்னு பார்த்தாக்கா பகவான் என் கூட டான்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பெரிய மிரக்கல்ஸ் என் கூட நடந்தது கல்கி இல்லத்தில் பெரம்பூரில். அதுக்கப்புறம் நாங்கள் நேமத்துக்கு போனோம். நேமத்தில் போனதுக்கப்புறம் அக்ஷய திருத்தி பூஜை நடந்தது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கும்போது பூஜை நடந்துட்டு நடக்கும்போது எல்லோரும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க மொபைலில். இப்போ நாங்களும் ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்ததில் ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம். எங்களுக்கு வந்து அதில் பரம்ஜோதி வந்து நல்ல பெரிய ஸ்வரூபத்தில் வந்து என்டரான மாதிரி தெரிஞ்சது மொபைலில். அதுக்கப்புறம் இன்னும் 4-5 ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதில் பகவானோட ஃபுல்லாக பகவான் என்டரான மாதிரி அதுலேயும் தெரிஞ்சது. நேமத்துலேயும் வந்து இந்த மிரக்கல்ஸ் நடந்தது. பெரிய மிரக்கல்ஸ் எனக்கு நடந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து 13ஆம் தேதி கிளம்பி 14ஆம் தேதி போனோம். மத்தியானம் ரீச் ஆனோம் சத்தியலோகத்துக்கு. சத்தியலோகம் சொல்கிறதே பெரிய விஷயம். அது என்னன்னாக்கா நம்ம அங்கே போகிறதே பெரிய ஒரு அதிசயம்தான். அதுக்கு பெரிய நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டாக அங்கே போனதுக்கப்புறம் எங்களுக்கு அன்றைக்கி 14ஆம் தேதி லஞ்ச் எடுத்துட்டதுக்கப்புறம் சேவை ஒன்றும் இருக்கலை. 15ஆம் தேதியிலேருந்து எங்கள் சேவா ஸ்டார்ட் ஆச்சு. அன்றைக்கி 16ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி லைட்லி ஒரு சேவா இருந்தது. அப்புறம் 16ஆம் தேதியிலேருந்து தசாஜி சொன்னால் எனக்கு நீங்கள் வந்து சேவா பண்ணணும் இந்த மாதிரி வைத்தியசாலாவில் அப்படின்னு. வைத்தியசாலான்னு சொன்னதுமே எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அங்கே தான் வந்து எல்லாமே உலகத்தில் நடந்த பெரிய மிரக்கல்ஸ் பகவான் அங்கே தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணார். கோல்டன் பால் எல்லாம் அங்கே தான் என்ட்ரு ஆச்சு. அந்த ஒரு புண்ணிய இடத்துல பெரிய புண்ணியமான இடத்துல எனக்கு சேவா கிடச்சிது. எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நான் நல்லா சேவா பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டே எல்லோரையும் சாயங்காலம் கான்ஃபரன்ஸ் இருந்தது. அதில் தாசாஜி சொன்னால் அந்த மாதிரி 2 பேரும் உமாஜியும் ஹஸ்பண்ட் கிருஷ்ணன்ஜியும் நல்லா சேவா பண்ணான்ட்டு அப்ரிஷியேஷன் கொடுத்தா. எல்லாம் அப்ரிஷியேஷன் இது வந்து தாசாஜி கொடுத்தா. பட் ஆனால் அப்ரிஷியேஷன் இதில் அவசியம் இல்லை. நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும் சேவா பண்ணுறதுக்கு. பகவான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச். கோடி கோடி பல கோடி பல்லாயிரம் கோடி அம்மா அண்ட் பகவான். அஸ்மிதா தாசாஜி எங்களுக்கு இதை ஒரு அருணா தாசாஜியை மீட் பண்ண வச்சேன். அஸ்மிதா தாசாஜிக்கும் நான் இதில் ரொம்ப ரொம்ப கோடி கோடி நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என்னை இந்த தர்மாவில் கொண்டு வந்த சுவாமிநாதன் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ஜூஹி கபூர் என்னோடய ஃப்ரெண்டு, அவளுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச்.